ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்கலாம். சுழியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான். அதுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ, 2.5 கப்பு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுக்க போகிறோம். நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் கடலைப்பருப்பு ஊற வைக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்து வேக வச்சுடுங்க. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது. நல்லா கொஞ்சம் திக்காக வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கரெக்டாக சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா கலருக்காக, நல்லா எல்லோஷாக இருக்கிறதுக்காக. நல்லா 2 விசில் வச்சாவே போதும், நல்லா வெந்துடும். அதை வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் வெல்லம் 2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பாகு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும், ஜாகரி நல்லா கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதில் ஒரு சில டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி சுண்ட பாகு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்த கடலைப்பருப்பை இது பாருங்கள், வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகு நல்லா திக்காகனதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இது நல்லா திக்காகட்டும். இந்த பூர்ணம் நல்லா திக்காகணும். பாகோடு சேர்த்து நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பூர்ணத்தை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம இது பால் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம பைண்டிங்காக ரெடி பண்ண போகிறோம். 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். இந்த கோட் நல்லா திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஆறின பூர்ணத்தை இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுருக்கோம். பால் பண்ணி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை நம்ம மைதா கோட்டிங்கோடு சேர்த்து எடுத்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கோட்டிங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது என்ன ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சுழியத்தை சேர்த்துடலாம். ஸ்வீட் சுழியம் தான் நம்ம இப்போ செய்கிறோம். இந்த பூர்ணத்து கூட உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த சுழியத்தை போட்டு நல்லா திருப்பி எடுக்கலாம். சூப்பரான ஸ்வீட் சுழியம் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியும் கூட. நம்ம வெளியில் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்து. நீங்களும் செஞ்சு கொடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே வந்து திருப்பி விடுங்க. இப்போ சூப்பரான ஸ்வீட் சுழியம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு டிஷ்யூவில் ஆயிலை நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். லைட்டாக அப்படியே வந்து திருப்பி கொடுங்க. நான் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கிறதுனால ஃபுல்லாக இதாகலை. நீங்கள் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை எடுத்துருங்க. சூப்பரான சுழியம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஷ்யூவில் எடுத்து நல்லா எண்ணெயை எடுத்துட்டு எடுங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் போடுங்க. சீக்கிரம் உடனே வந்துடும். எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக ஹீட் ஆன பிறகு போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும். அதனால வந்து நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு நல்லா இப்படி 2 டைம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். டேஸ்டியான ஸ்வீட் சுழியம் சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி காரம் பணியாரம் கூட செய்கிறாங்க. கார சுழியம் கூட செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.